பிரியமானவர்களே, மனதிற்கு மகிழ்ச்சியாக உங்களை நான் சந்திக்கிறேன். எனக்கு பின்னணியிலே இருக்கிற இந்த இடம் நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்திலே பேராயருக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி உருவாக்கப்பட்ட தரிசன பூமியிலே நின்று கொண்டிருக்கிறேன். அதனுடைய பின்னணியிலே தெரிகிறது திறந்தவெளி கலையரங்கம். திறந்த வெளியிலே ஒர்ஷிப் பண்ணுவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு இடத்தின் முன்னால் நின்று உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள். அவருடைய பிள்ளைகள் இயற்கையோடு நின்று ஆராதிக்க வேண்டும் என்று அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். காரணம் என்ன? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சப்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சப்தம் கேட்கப்படுகிறது. சத்தம் இல்லாத அல்லது பேச்சும் வார்த்தையும் இல்லாத இயற்கை கூட ஆண்டவருடைய வார்த்தைகளைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இயற்கையோடு சேர்ந்து நம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது இங்கே இருக்கிற எல்லா தாவரங்களும், மரம், செடி, கொடிகள் எல்லாமே வேதாகம கண்ணோட்டத்தோடு பாருங்கள், எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. சூரிய ஒளி தாவரங்களுக்கு மிகவும் தேவை. தாவரங்கள் இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியாது. மனிதர்கள் இல்லாமல் தாவரங்கள் உயிரோடு இருக்கும். இந்த பச்சை தாவரங்கள் உலகத்தில் இல்லை என்றால் உலகத்தில் ஒரு மனிதனுக்கும் ஒரு விலங்குக்கும் சாப்பாடு இல்லை. ஆகாரத்தை தயாரித்து தருகிறது எல்லாமே இந்த தாவரங்கள். தாவரங்களை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒவ்வொன்றாய் நம்ம தியானிக்கலாம். இந்த தாவரங்கள் உணவு தயாரிப்பதற்கு ஆண்டவர் படைத்த இந்த ஆகாயம் தேவை. பல காரியங்கள் அவைகளுக்கு தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய ஒளி தேவை. சூரிய ஒளி தாவரத்து இலைகளின் மேலே விழும் பொழுது அங்கே உணவு தயாரிக்கும் வேலை நடக்கிறது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது. வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு நாள் காலையிலும் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவருடைய முகத்தை பாருங்கள். உங்களுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம் எல்லாம் அவர் தருவார். ஹட்சன் டெய்லர் என்கிற சீன மிஷினரி ஒரு நாள் காலையிலும் 3 மணிக்கெல்லாம் முழங்கால் படியிட்டு ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு சீனா தேசத்துக்காய் கதறி கதறி ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். மணி 7 ஆகும், 8 ஆகும், 9 மணி ஆகும். சூரியன் உதித்து அந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் அவர் மேல் விழுந்து அவருக்கு சூடாகும் உடம்பு. அப்பொழுதுதான் ஜெபத்தை முடிக்கும் பொழுது சொல்லுவாராம், ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான இந்த சூரியன் என் சரீரத்தை உஷ்ணப்படுத்துகிறது. இது எப்படி என்னை உஷ்ணப்படுத்துகிறதோ அதே போல நீதியின் சூரியனாகிய உம்முடைய ஒளி கதிர்கள் இந்த சீன தேசத்தின் மக்கள் மேலே விழுந்து அவர்கள் எல்லாம் உயிர் பெற்று மீட்படைய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும் என்று ஆத்தும பாரத்தோடு ஜெபித்து முடிப்பாராம். அன்புக்குரியவர்களே, இதனால் காலையிலே சொல்லுவோம், ஆண்டவரே, நீதியின் சூரியனாகிய உம்முடைய முகத்திலே நான் ஒவ்வொரு நாள் காலையிலும் விழிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்முடைய நாளை ஆரம்பிப்போம். அந்தந்த நாளுக்கு தேவையான சத்து, அந்தந்த நாளுக்கு தேவையான உணவு, அந்தந்த நாளுக்கு தேவையான பலன் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவார். அது மாத்திரமல்ல, அந்தந்த நாளுக்கு உங்களுக்கு தேவையான அற்புதங்களை அவர் செய்வார். அற்புதங்களை எதிர்பாருங்கள். மே காட் bless you.